வெல்கம் டு ஜிபி ஆடியோஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது ஒரு ஹோம் யூஸுக்கான ப்ரோலாஜிக் ப்ளஸ் டால்பி டிடிஎஸ் HDMI ARC ஆப்டிக்கல் கோஆக்சியல் இதெல்லாம் சப்போர்ட் பண்ணுற ஒரு ஆம்ப்ளிஃபையர் தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ இந்த ஆம்ப்ளிஃபையரோட டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஃப்ரண்ட்டில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக எல்லா சேனலுக்கும் இண்டிவிஜுவல் நாபு கொடுத்துருக்குறோம். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா பவர் ஆன் ஆஃபு. இது வந்து கிட்டு FT003 லேட்டஸ்ட்டு வெர்ஷன் அந்த கிட்டோட ஆன் ஆஃப் சுவிட்ச். இது இந்த இடத்துல எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பேஸு ட்ரிபிள், இந்த பேஸு ட்ரிபிளும் மெயின்ஸ் ஃப்ரண்ட்டில் உள்ள 2 FLFR ஃப்ரண்ட்டு ஸ்பீக்கருக்கு ஒர்க் ஆகும். சரவுண்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 சரவுண்ட் ஸ்பீக்கருக்கு இந்த வால்யூம் கண்ட்ரோலு, சென்ட்ரு வாய்ஸு, சப்வூஃபர் கண்ட்ரோலு. இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது ரிவர்ஸில் கொடுத்துருக்கோம். ஏன்னா பின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து டச் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டியும். அதாவது இந்த இடம் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த DVD செலக்டர் சுவிட்ச் வந்துடும். இந்த இடம் வந்து லைனுங்கிறது ஆஸ் யூஸ்வல் அப்படியே வந்துடும். இந்த USBங்கிறது இந்த சைடு வந்துடும். அப்படி இது கொடுத்துருக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் கண்ட்ரோலு. இது எல்லா கண்ட்ரோலுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்கான் கண்ட்ரோல் தான். நம்ம யூஸ் பண்ணுற கண்ட்ரோல் ஏன் எல்கான் யூஸ் பண்ணுறோம்னா உங்களுக்கு நாளடைவில் வந்து எல்கான் வந்து கொஞ்சம் லைஃப் நீண்டு வரும். மற்ற கண்ட்ரோல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைஃப் இந்த எல்கான் அளவுக்கு வராது. ஸோ உங்களுக்கு எல்கான் தான் நம்ம எப்பொழுதுமே யூஸ் பண்ணுவோம். ப்ளூடூத் போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு USB SD கார்டு, ஃப்ரண்ட்டில் ஒரு ஆக்ஸு, இது இல்லாமல் பேக் சைடில் ஒரு ஆக்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த லைன் தான் இந்த இது சுவிட்சு, இந்த லைன் சுவிட்சு. இது இல்லாமல் உங்களுக்கு ப்ளூடூத் இதில் ஒர்க் ஆகும். இதில் இன்டீரியர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். 5 amps ட்ரான்ஸ்ஃபார்மரு. இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிட்டுக்கும் USB போர்டுக்கான ரெக்டிவேஷன் செக்ஷனு, சப்பு ஃப்ரீ, சக்தியில் அவங்க வந்து சென்ட்ரு சரவுண்ட் போர்டு, பேஸ் டபுள் போர்டு வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டலில் கொடுத்துருக்குறோம். இல்லை சேனலுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 2050 IC 5 IC யூஸ் பண்ணியிருக்கோம். சப்வூஃபருக்கு 2 டிரான்சிஸ்டர் மோனோ 1. இது ரெக்டிவேஷன் செக்ஷனு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கு ஒரு கெய்னர் போர்டு ப்ளஸ் வந்து உங்களுக்கு இந்த கிட்டுக்காண்டி பக் போர்டு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கிறோம். கூலிங் ஃபேன் ஒன்று எப்பொழுது மாதிரி யூஸ் பண்ணியிருக்கிறோம். கிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இதில் HDMI ARC ஆப்டிக்கல் கோஆக்சியல் ஒரு ஆக்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இதோட ஆக்ஸ் வந்து பேக் சைடில் எந்த இடத்துல கொடுத்துருக்கோன்னு ஆம்ப்ளிஃபையரோட பேக் சைடு பார்க்கும்போது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த ஆம்ப்ளிஃபையர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வீட்டில் நீங்கள் ஒரு LED டிவி வச்சுருக்கிறீங்க. கஸ்டமர் அப்படி தான் சொல்லி கேட்டாங்க. என்கிட்ட ஒரு LED டிவி இருக்குது, எனக்கு பாட்டு கேட்குற மாதிரியும் ஆம்ப்ளிஃபையர் வேணும், அதே மாதிரி படம் பார்க்குற மாதிரியும் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காண்டி லோ பட்ஜெட்டில் நம்ம இது ரெடி பண்ணியிருக்கிறோம். இங்கே லோ பட்ஜெட் அப்படிங்கிறது வந்து ஆம்ப்ளிஃபையரோட வாட்ஸை வச்சு டிசைட் ஆகும். அதில் யூஸ் பண்ணியிருக்கிற இந்த அவுட்டர் லுக் மெட்டீரியல் இதில் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிலிக் பேனலு இல்லை ரிமோட் கிட்டு, இந்த மாதிரி உங்களுக்கு அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு எது வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். அதே மாதிரி ரிமோட் கிட்டில் உங்களுக்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி எந்த நாபும் வராது. நம்மளோட பழைய வீடியோஸில் பார்த்திங்கன்னா இருக்கும், 2 நாபு தான் இருக்கும். சப்புக்கு கொடுத்துருப்போம், மொத்தமாக எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு ஒரு நாபு, பெரிய நாபு கொடுத்துருப்போம். அது மாதிரி உங்களுக்கு அக்ரிலிக் பேனல் வச்சு செஞ்சுக்கலாம். அந்த கிட்டு யூஸ் பண்ணியிருக்கிற இடத்துல உங்களுக்கு இதில் AV ரிசீவர் டைப் வேணும் அப்படின்னாலும் அதுவும் செஞ்சுக்கலாம். AV ரிசீவர் டைப் அப்படின்னா HDMI இன்புட்டு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு HDMIயில் இன்புட்டு கொடுக்கும்போது ப்ராசஸ் ஆகி வீடியோ அவுட்டு வெளியில் வரும். அதை மாதிரி கிட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிமோட் கிட்டில் சேர்ந்து வரும். உங்களுக்கு அந்த மாதிரி வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த ஆம்ப்ளிஃபையரில் உங்களுக்கு அடிஷ்னலாக என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கலாங்கிறத நான் சொல்லிட்டேன். இதில் பவர் ஆம்ப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வச்சுருக்கிற இடம், அதாவது ரூமு, ஹாலு இல்லை வீட்டுக்குள்ளே இருக்கிற எந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்தோட சைஸு சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி உங்களோட பட்ஜெட்டும் சொல்லியிருந்தோம். பட்ஜெட் வந்து உங்களுக்கு ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இடம் பெருசாகுதுக்கு அப்படின்னா வாட்ஸ் நம்ம வந்து அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் இந்த ஆம்ப்ளிஃபையர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10க்கு 10 ரூம்லேருந்து 15க்கு 15 ரூம் வரைக்கும் நல்லாவே இருக்கும். ஏன்னா இதில் நீங்கள் யூஸ் பண்ண வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட் லெஃப்ட்டுக்கு வேணால் நீங்கள் 8 இன்ச்சு யூஸ் பண்ணிக்கலாம். 8 இன்ச்சு யூஸ் பண்ணும்பொழுது வாட்ஸ் கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க.
அதே மாதிரி சப்வூஃபர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இதில் 10 இன்ச்சு 12 இன்ச்சு ரெண்டுமே ரன் ஆகும். 12 இன்ச்சு நீங்கள் எந்த சப்வூஃபர் வேணாலும் போட்டால் ரன் ஆகும். பட் ஜேபிஎல், பயனியர், சோனி இந்த மாதிரி குவாலிட்டியான நல்லா பிராண்டட் சப்வூஃபர்ஸ்னு யூஸ் பண்ணும்போது அட்லீஸ்ட் குறைச்சலாக உங்களுக்கு ஒரு 4 டிரான்சிஸ்டர் இருந்தால் தான் அதுக்கு உண்டான அவுட்புட் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் பவர் அவுட்புட்டு உங்களுக்கு கிடைக்கும்போது டிரான்ஸ்ஃபார்மரோட சைஸும் பெருசாக வரும். வோல்ட்டு ஆம்பியர் பெருசாகும்போது உங்களுக்கு அவுட்புட் வாட்ஸு அதிகமாக இருக்கும். இப்போ ஆம்ப்ளிஃபையரே நீங்கள் ஆர்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா இவங்க கொடுத்தப்ப எனக்கு இது தான் வேணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க, பட்ஜெட்டு சொல்லிட்டாங்க. பட் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. அவங்களுக்கு வாட்ஸ் இடம் சின்னதாக இருந்தாலுமே வாட்ஸ் அதிகமாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டிரான்சிஸ்டர் போட்டு கேட்குறாங்க. தாராளமாக நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அதே மாதிரியே நம்ம செஞ்சு கொடுத்துருவோம். இந்த ஆம்ப்ளிஃபையர் நம்ம செஞ்சு தரதில் உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா நாய்ஸுமே இருக்காது. பின் ட்ராப் சைலண்டில் இருக்கும். நீங்கள் ஆடியோ பாஸ் பண்ணால் நான் அதையுமே உங்களுக்கு வீடியோவில் மெர்ஜ் பண்ணியிருக்கிறேன். ஆடியோவோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றதையும் நான் பண்ணுறேன். இப்போ இது இல்லாமல் நம்ம அந்த கிட்டை வந்து இப்போ தனித்தனியாக உங்களுக்கு டெஸ்ட்டு பண்ணி காட்ட போகிறேன். ஒரு மூவி ப்ளே பண்ணிவிட்டு உங்களுக்கு தனித்தனியாக நான் காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி பேக் சைடில் கனெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது, எப்படி கொடுக்கணுன்றதை நான் உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறேன். ஆம்ப்ளிஃபையரோட பேக் சைடு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான். இந்த இடத்துட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்குற ஆக்ஸு ஃப்ரண்ட்டில் லைனு இன்னும் ஒரு சுவிட்சு கொடுத்துருப்போம், அதுக்கான ஆக்ஸு. இது வந்து இந்த கிட்டில் ஒர்க் ஆகிறதுக்கான ஆக்ஸு கொடுத்துருக்கோம். கூலிங் ஃபேனு உங்களுக்கு இதில் ஸ்பீக்கர் சாக்கெட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துட்ட உள்ளது ரெட் கலரில் உள்ளது பாசிட்டிவ், பிளாக்கில் உள்ளது நெகட்டிவ். இது ரெண்டுமே ஒரு ஸ்பீக்கர் கனெக்ஷனு. அதே மாதிரி உங்களுக்கு 6 சேனலுக்கான ஸ்பீக்கர் அவுட்டு இந்த இடத்துல வந்துடும். ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டு, சென்ட்ரு சப்வூஃபரு, சரவுண்டு லெஃப்ட்டு, சரவுண்ட் ரைட்டு, இந்த இது இங்கே வந்துடும். இது மாதிரி உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டிக்கு வேண்டிய ஒரு ஃபியூஸ் ஹோல்டரு, ஏசி மெயின்ஸ் கார்டு. நம்ம எப்பொழுதுமே இந்த ஏசி கார்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாளடைவில் டைட்டாகி போயிடும், ரொம்ப டைட்டாகி முரட்டுத்தனமாக இருக்கும். அந்த மாதிரி ஆகாத மாதிரி தான் நம்ம வந்து இந்த ஏசி கார்டு வாங்குகிறோம். ஸோ நிறைய இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த கம்பெனி கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்றதுக்காண்டி இந்த ஏசி கார்டு தான் எல்லா ஆம்ப்ளிஃபையர்லையும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதே வந்து உங்களுக்கு ஆம்ப்ளிஃபையர் வாட்ஸ் கூட இருந்துச்சு அப்படின்னா ஏசி கார்டு நம்ம வந்து 3 பின்னு போட்டுருவோம். 3 பின்னு போட்டுருக்கும்போது வாட்ஸ் கூட இருக்கிற ஆம்ப்ளிஃபையருக்கு நல்லாயிருக்கும். இப்போ அந்த கிட்டிலன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படியே உங்களுக்கு ஆம்ப்ளிஃபையர் ஆன் பண்ணுறேன். ஆம்ப்ளிஃபையர் ஆன் பண்ணிவிட்டு இப்போ வந்து கிட்டை ஆன் பண்ணுறேன் பாருங்கள். கிட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆப்டிக்கல் சோர்ஸில் இருக்குது. நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மூவி ப்ளே பண்ண போகிறேன். இந்த ஆப்டிக்கல் சோர்ஸில் நம்ம வந்து இந்த இடத்துட்ட எப்படியெல்லாம் உங்களுக்கு ஸ்பீக்கர் ஒரு சேனல்லையும் அவுட்புட்டு வருது, அந்த ஆடியோவை நல்லா கேட்டு பாருங்கள். ஹெட்செட் யூஸ் பண்ணுங்கள். நம்ம ஏற்கனவே நம்ம வீட்டில் செய்கிற ஆம்ப்ளிஃபையருக்கு எதுக்கு வந்து நம்ம டால்பி டிடிஎஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு தனி வீடியோவில் டீட்டெயிலாகவே சொல்லியிருப்பேன். நான் இருந்தாலும் இதில் தனித்தனியாக உங்களுக்கு வச்சு காட்டுறேன். ஸ்பீக்கர் வந்து எப்படி சென்ட்ரு வாய்ஸ் எப்படி பிரிஞ்சு வருது, ரைட் லெஃப்ட் எப்படி வருது, சரவுண்டில் எப்படி வருதுன்ற டீட்டெயிலும் உங்களுக்கு நான் இதில் காட்டுறேன். சப்வூஃபர் எல்லாமே உங்களுக்கு பேஸ் தான். ஸோ உங்களுக்கு வந்து பேஸ் வந்து உங்களுக்கு எல்லாத்துலேயுமே நல்லாயிருக்கும். இப்போ இதில் எப்படி பிரிஞ்சு வருது இந்த கிட்டில் அப்படின்றத நம்ம வந்து தெளிவாக ஒரு ஆடியோ கொடுத்து பார்ப்போம். இப்போ பாருங்கள். இப்போ நான் வந்து ஒரு மூவி ஒன்று ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ணி பாஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா செலக்டர் சுவிட்ச் இருக்கும். அதில் வந்து நான் என்ன சர்ச் கனெக்ஷன் சொல்லியிருந்தேனோ அந்த சுவிட்சுக்கு நான் இப்போ மாற்றிட்டேன். ஃப்ரண்ட் வால்யூம் வந்து வச்சுருக்கிறேன். எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்கிறேன். இப்போ வச்சுட்டு உங்களுக்கு நான் இங்கே ஸ்பீக்கரை வந்து கனெக்ஷன் கொடுத்து ஒரு ஆடியோவும் எப்படி இருக்குது அப்படின்றத காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் நான் கொடுத்துட்டு வால்யூம் ப்ளே பண்ணுறேன். சென்டரில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சென்ட்ரு வாய்ஸ் மட்டும் கரெக்டாக பிரிஞ்சு வரும். நீங்கள் இப்போ இந்த ஆடியோவை ஹெட்செட்டு போட்டு கேளுங்க. நான் வால்யூம் கொஞ்சம் வைக்கிறேன். வால்யூம் வச்சு தான் உங்களுக்கு வந்து சென்ட்ரு வாய்ஸில் கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து உங்களுக்கு வால்யூம் வச்சுருக்கிறேன். இப்போ திருப்பி ப்ளே பண்ணுறேன் பாருங்கள்.
இப்போ இது உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறது ஒரு ஹாலிவுட் மூவி ஓடிக்கிட்டு இருக்கு. நான் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு தமிழில் ஒரு படத்தை நான் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். அதோட சென்ட்ரு வாய்ஸ் எப்படி வருதுன்னு பாருங்கள். சென்ட்ரு வாய்ஸில் தான் நான் வச்சுருக்கிறேன். படம் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் கேட்டிருப்பீங்க இதோட சென்ட்ரு வாய்ஸை. இப்போ நான் வந்து ஃப்ரண்ட் சேனலில் நான் இப்போ உங்களுக்கு அந்த ஸ்பீக்கரை வந்து கன்வெர்ட் பண்ணுறேன். அதோட ஆடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு இப்போ இந்த மூவியை பாஸ் பண்ணியிருக்கிறத ப்ளே பண்ணிடுறேன். இப்போ இந்த ஆடியோ நீங்கள் கேட்டிருப்பீங்க. அது திருப்பி நான் அந்த ஹாலிவுட் மூவிக்கு நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஹாலிவுட் மூவியில் நல்லாவே புரிஞ்சு வரும். இப்போ உங்களுக்கு ஃப்ரண்ட்லேருந்து எடுத்துகிட்டு இப்போ உங்களுக்கு சரவுண்டு வச்சு காட்டுறேன் பாருங்கள். ஹெட்செட் யூஸ் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு சரவுண்டு அதே தமிழ் மூவியில் நான் இப்போ உங்களுக்கு சரவுண்ட் வச்சு காட்டுறேன். இப்போ பாருங்கள், அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கான வாய்ஸ் சுத்தமாக வராது. சரவுண்டில் உங்களுக்கு ஒரிஜினல் 5.1ல் எப்போ வரணுமோ அப்போ தான் லேசாக வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு எந்த விதமான வாய்ஸுமே சரவுண்டில் வராது. சரவுண்டில் மியூசிக் கேட்குறது உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். நல்லா ஹெட்செட் யூஸ் பண்ணி கேளுங்க. இது மாதிரி ஆம்ப்ளிஃபையர்ஸு நீங்கள் உங்களுக்கு வீட்டில் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் கேட்கும் பொழுது அது கரெக்டான கண்டென்ட்டு கொடுக்கும்போது தான் வந்து உங்களுக்கு ஆம்ப்ளிஃபையர் அவுட்புட்டு தெளிவாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கிட்டு யூஸ் பண்ணும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோஆக்சியல் யூஸ் பண்ணிக்கலாம். HDMI ARC இருக்கிறதுனால HDMI அவுட்புட்டு உங்களுக்கு டிவியில் வர மாதிரி இருந்துச்சுன்னா அதை அந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு 3 இன்புட் வேணாலும் கொடுக்க முடியும். இப்போ நான் ஆப்டிக்கல் கொடுத்துருக்குறேன். இது ஒரு டிவி, இது வந்து ஒரு கம்ப்யூட்ரு, இது வந்து ஒரு லேப்டாப்பு. அந்த மாதிரி நீங்கள் கொடுத்து எதில் வேணாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கு செலக்டிவ் சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். நீங்கள் அழுத்தினீங்கன்னா ஒரு சோர்ஸாக மாறும். இந்த 3 கடைசியில் லைட் எரியும் பொழுது இந்த இடத்துல கொடுத்துருக்குற ஆக்ஸ் இன்புட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிசிஎம்மாக கன்வெர்ட் ஆகி ஒர்க் ஆகும். இதில் நம்ம ஏற்கனவே நம்மளோட பழைய வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருப்போம். இதில் நீங்கள் என்ன இன்புட்டு கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டால்பி, டிடிஎஸ்ஸு இல்லை வந்து உங்களுக்கு இப்போ பிரிண்ட் வந்து சரியில்லாத பிரிண்ட்டு ஒரிஜினலாக கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு இந்த கிட்டே வந்து பார்த்திங்கன்னா பிசிஎம்மாக கன்வெர்ட் ஆகி வரும். பிசிஎம்னா ப்ரோலாஜிக் மோடில் கன்வெர்ட் ஆகி வரும். உங்களுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த கஸ்டமர் நம்மள்ட்ட வந்து பாட்டு கேட்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டதுனால நம்ம இதில் வந்து ப்ரோலாஜிக் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இல்லை உங்களுக்கு ப்ரோலாஜிக் வேணாம், டேரெக்டாகவே இந்த கிட்டிலே உங்களுக்கு ரன் ஆனால் போதுன்னா அதே ப்ளூடூத் போர்டை இதில் நம்ம மெர்ஜ் பண்ணிடலாம். இதை நம்ம மெர்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ளூடூத் போர்டில் நீங்கள் என்ன இன்புட்டு கொடுக்குறீங்களோ அது அப்படியே கிட்டுக்குள்ளார போய் வெளியில் வரும். உங்களுக்கு அது ஃபுல்லாகவே டிஜிட்டலாக மாறிடும். நீங்கள் அப்படி வேணுனாலும் நீங்கள் ஆம்ப்ளிஃபையர்ஸ் கேட்டிங்கனாலும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி செய்கிறதோட ப்ரோலாஜிக் செக்ஷனை எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த கிட்டு மட்டும் வச்சு செய்கிறது அந்த ப்ரோலாஜிக் செக்ஷனுக்கான காஸ்ட்டு கட் ஆகிடும். உங்களுக்கு இந்த கிட்டு ஃபுல்லாகவே அந்த கிட்டில் என்ன கொடுத்தீங்கனாலும் அப்படியே உங்களுக்கு ப்ளூடூத் போர்ட்லேருந்து வர்றது பிசிஎம்மாக கன்வெர்ட் ஆகி வந்துடும். அது மாதிரி தான் அந்த கிட்டை டிசைட் பண்ணியிருக்கிறாங்க. இது மாதிரி உங்களுக்கு வீட்டுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்மளோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இதோட ஆடியோ ரிசல்ட்டு வேணும், ஃபுல்லாக பாட்டு போட்டு எடுக்கிறது, இந்த மூவியோடது எல்லாமே வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் நமக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் கேட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா போதும்.
இதே மாதிரி உங்களுக்கு ஆம்ப்ளிஃபையர் மட்டும் வேணாலும் வாங்கிக்கலாம். ஸ்பீக்கர் பாக்ஸஸ் நம்ம சொந்தமாக செய்கிற ஸ்பீக்கர் பாக்ஸஸ் இருக்குது, சப்வூஃபர் பாக்ஸஸ் இருக்குது. அது மாதிரி நீங்கள் தேவைப்பட்டாலும் வாங்கிக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொந்தமாக செய்கிற ஸ்பீக்கர் பாக்ஸு உங்களுக்கு செஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்குது. சாக்கெட்டு மற்றதெல்லாம் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கஸ்டமருக்கு நம்ம சென்ட் பண்ணணும். இதை மாதிரி உங்களுக்கு ஸ்பீக்கர் பாக்ஸ் குவாலிட்டியாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் நம்மள்கிட்ட கேட்டிங்கன்னா ப்ளைவுட்லேயும் கிடைக்கும், MDFலேயும் கிடைக்கும். நன்றி, வணக்கம். இது வரைக்கும் நம்மளோட வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.